கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால தமிழக முதலமைச்சர், இந்த நாட்டை ஆள பெருந்திட்ட நலத்திட்ட நாயகர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழக குலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இரு தொகுதிகளிலே போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அதிரடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரட்டை இலை சின்னத்திலே நின்று விஜயும் வேண்டாம், விசிலும் வேண்டாம், தாவேக்காவும் வேண்டாம் என்று தேர்தலிலே வெற்றி பெற்ற விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் தொகுதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும், பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார் அவர்களும், அம்பாசமுத்திரம் தொகுதி இசைக்கு சுப்பையா அவர்களும், மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல் அவர்களும், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர்களும் அதிரடியாக தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். வாக்களித்த மக்களின் விரல்மை காயும் முன்னே இவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்ததின் காரணம் என்ன? எதிர்கட்சியான அதிமுகவில் இருந்து ஆளுங்கட்சியான தாவேகாவிற்கு சென்று அங்கே ஆளுங்கட்சிக்கான அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் இவர்களின் ஒரே நோக்கமே தவிர வேற என்ன காரணம்? மக்களுக்கு சேவை செய்வா தாவேகாவிலே தற்போது ஆளுங்கட்சியாக இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் நோக்கம் என்றால், இவர்கள் வெற்றி பெற்ற அதிமுகவிலே தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதிலே எந்த தடையும் இல்லை. மக்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு இருக்குமானால் தலைமையிடம் பேசி தீர்வு காணலாம், அதற்கும் வழி இருக்கிறது. அதை விடுத்து தங்களின் அதிகார பசியை போக்கிக் கொள்வதற்காக ஆளுங்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வளர்த்து ஆளாக்கிய தலைமையை விமர்சனம் செய்வது என்பது ஒரு அரசியல் இலக்கண பிழையாகும். தற்போது இடைத்தேர்தல் தடையை நீக்க கோரி ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதிலே உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது உயர்நீதிமன்றம் விதித்த தடை தொடர்கிறது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களின் துரோகத்தை இந்த நாட்டிலே யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் நாம் இப்போது யதார்த்தத்தை பார்க்கிறோம். இது இடைத்தேர்தல் தீர்ப்பிலே நம் மக்கள் நிச்சயமாக இதற்கு தகுந்த பாடம் புகட்டுகிற தீர்ப்பை வழங்குவார்கள். அதிலே தற்போது ஈரோடு மாவட்டம் கோபியிலே பேசுகின்ற போது மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே இருந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தாவேகா கட்சியிலே இணைய உள்ளனர், மீதி உள்ளவர்களும் இன்னும் 6 மாதங்களில் வந்து விடுவார்கள், அதன் பின்னர் அதிமுக பூஜ்ஜியமாகிவிடும் என்று தனது பேராசையை, அதிமுகவின் ஜாதகத்தை தாவேகாவிற்கு சென்றதற்கு பிறகு அவர் வெளியிட்டு தன்னுடைய தாவேகா விசுவாசத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் இலவு காத்து கிளியாக தேர்தல் எப்போது வரும், நாம் எப்போது நிற்க போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிற போது அதிமுகவிலே அடையாளம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், வாழ்வு பெற்றவர்கள், வரலாறு படைத்தவர்கள் எல்லாம் காலத்தின் கட்டாயத்தினாலே அதிமுகவிலிருந்து விலகி அதிகாரத்திற்காக ஆளுங்கட்சியான தாவேகாவில் சேர்ந்து விஜயின் தலைமைக்கு புதிதாக விசுவாசத்தை காட்டி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானால் நடக்கலாம் என ஆணவத்தின் உச்சத்திலே பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம். ஒன்று மட்டும் அவர்களுக்கு நினைவில வைத்துக் கொள்ளுங்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தங்களுக்கு உயர்வு கொடுத்த அதிமுகவை விட்டு தாங்கள் சென்றதற்கு பிறகு அதிமுகவை காப்பாற்ற தாங்கள் பால்வார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதிமுகவின் ஆணி வேரிலே ஆசிட் ஊற்றுவதையாவது தாங்கள் நிறுத்தி கொண்டால் நல்லது என்பதுதான் நாட்டு மக்களின் கருத்து. ஏனென்றால் மாற்று கட்சிக்கு தாங்கள்
சென்றதற்கு பிறகும் சட்டை பாக்கெட்டிலே மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப்படம் வைத்திருக்கிறீர்கள். தாங்கள் அம்மா அவர்களின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் வெளிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக அரசியல் களத்தில ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து மக்கள் பணி செய்கின்ற போதுதான் தங்களை ஆளாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களுடைய உழைப்பு, தியாகம், புகழ், செல்வாக்கு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் நாம் எடுத்து செல்ல முடியும். இருவரும் தெய்வங்களுடைய மங்கா புகழை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த புனித பணியைத்தான் இன்றைக்கு சாமானிய தொண்டனாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களும் கழக தொண்டர்களுக்கும் விசுவாசமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உழைத்து வருகின்றார்கள். அவருடைய ஆளுமையிலே தங்களுக்கு ஏதேனும் வேறுபாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதனால் தற்போது தாவேகா சென்று விட்டீர்கள், எங்கே இருந்தாலும் வாழ்க வளமுடன் என்று உங்களை மனதார வாழ்த்தியவர் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே வெற்றியின் மயக்கத்திலே மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே தங்களின் மதி இழந்து விட வேண்டாம் என்பதுதான் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தங்களிடம் எதிர்பார்ப்பது. விசுவாச தொண்டர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்லை என்றால் காலம் மாறும், காட்சிகள் மாறும். வெற்றி பெற்றவர் தோற்பதும், தோற்றவர் வெற்றி பெறுவதும், மேலே இருப்பவர் கீழே வருவதும், கீழே இருப்பவர் மேலே வருவதும் தான் இயற்கையின் விதி. அதுதான் தமிழக அரசியல் வரலாறு. ஆகவே தமிழக அரசியல் வரலாறு படைத்த தாங்கள் துரோக வரலாற்றுக்கு துணை போக வேண்டாம் என கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களின் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.